Hello friends, welcome to Garden Kitchen. இன்னைக்கு நம்ம Garden Kitchenல பார்க்க போற ரெசிபி ரொம்ப அட்டகாசமான மாங்காய் ஊறுகாய். அதுவும் இன்ஸ்டன்ட்டா வெறும் 2 நிமிஷத்துல சட்டுன்னு ரொம்ப க்ரீமியா அட்டகாசமான மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மாங்காய் ஊறுகாய் செய்யறதுக்கு பாருங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாங்காவை நான் தோல் சீவி இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க தோலோட கூட கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி தோல் சீவி நம்ம பண்ணும்போது சீக்கிரமாக மசிஞ்சிரும், அதனால தான் தோல் சீவி நான் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறலாம். கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெயில் செய்யுங்க, அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போது எண்ணெய் சூடாயிருச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறலாம். இப்போ கடுகு பொரியட்டும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காயத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். பாருங்க கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்தா மாங்காவை சேர்த்துடலாம். இந்த மாதிரி எண்ணெயிலேயே டைரெக்டாக மசாலா பொடியெல்லாம் சேர்க்கும் போது ரொம்ப சுவையாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உங்களுக்கு மாங்காய் துண்டுகள் இப்படி முழுசாக கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சும்மா அப்படியே மூடி போட்டு அப்படியே சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறலாம். அப்படி இல்லை உங்களுக்கு மாங்காய் பீஸே தெரியக்கூடாது, நல்லா குழஞ்சி நல்லா வெந்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கிறலாம். நான் இப்போது தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறேன். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். இன்னொன்று நல்லா அந்த மாங்காய் துண்டுகளே தெரியாமல் ஒன்று போல் மசிஞ்சு சூப்பராக தயாராகிடும். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஃப்ளேம் மீடியமில் இருக்கட்டும். அப்படியே ஒரு மூடி போட்டு இதை ஜஸ்ட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த மாங்காய் நல்லா குழஞ்சி வேகணும். மாங்காய் போட்டதே தெரியாமல் நல்லா குழஞ்சி வேகட்டும். அது வரை இப்படி இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா வற்றி அப்படியே எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு மசிஞ்சு நம்ம ஊறுகாய் தயாராகிடுச்சுன்னு பாருங்கள். நம்ம எடுத்துக்கிட்ட ஒரே ஒரு மாங்காயில் இந்த அளவுக்கு நமக்கு ஊறுகாய் கிடச்சிருக்கு. அவ்வளோதான். பாருங்கள் போட்ட அந்த மாங்காவே தெரியலை, ரொம்ப அட்டகாசமாக தயாராகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இந்த அட்டகாசமான மாங்காய் ஊறுகாயை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கார்டன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.